செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி, அத்தியாயம் 30. ஹரிமா, என்னை கத்த வைக்காத. நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது நீ கிளம்பி ரெடியா இருக்கணும் என்று சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா. நோமா, இன்னைக்கு நான் லீவு என்று சமையல் அறை வாசல் வரை ஓடி வந்து கத்திவிட்டு குடுகுடுவென்று அங்கிருந்து ஓடினாள் ஹரிணி. வந்தேன்னு வச்சுக்கோ, அடி வெளுத்துருவேன். ஒழுங்கா ஸ்கூல் கிளம்புற வழியை பாரு என்று அதட்டியபடி சமையல் அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தவள் அங்கே தன்னை தவிர யாரும் இல்லாததை கண்டாள். எங்க போனீங்க எல்லாரும்? ஹரிமா, பரத்குட்டி, என்னங்க என்று அழைத்து கொண்டே படுக்கை அறை பக்கம் தேடிச் சென்றாள். அங்கேயும் ஒருவரும் இல்லை என்றதும் நெற்றியை சுருக்கி தேட குளியல் அறையிலிருந்து சத்தம் வந்தது. என்னங்க, உள்ளேயா இருக்கீங்க என்று குளியல் அறை வாசலில் நின்று குரல் கொடுத்தாள். கதவை லேசாக திறந்து எட்டி பார்த்தான் பிரதாபன். என்ன ரஞ்சுமா? ஹரிணி எங்க, உள்ளேயா இருக்கா? இல்லையே ரஞ்சுமா, வெளியில தான் விளையாடிக்கிட்டு இருந்தா. இங்க நான் கண்ணாவை தான் குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்ஸ் எங்க போனா? அவளைதாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டா என்று மனைவி கோபமாக சொன்னதும் முறுவலித்த பிரதாபன், அதுக்கு ஏன் ரஞ்சுமா இவ்வளோ கோவம்? இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா. நீ டென்ஷன் ஆகாத, நான் அவளை குளிக்க வச்சுக்கிறேன் என்றான் சமாதானமாக. இன்னைக்குன்னு பார்த்து இந்த லதா அம்மா வேற லேட்டா வருவேன்னு சொல்லிட்டாங்க. இந்த குட்டி கழுத வேற ஆட்டம் காட்டுறா. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் என்று அவனுக்கும் ஒரு கொட்டு வைத்தாள். உனக்கு செல்லம் கொடுக்கலன்னு கோவமோ? கொஞ்சம் பொறு, இதோ கொஞ்ச நேரத்தில் வந்து கொடுக்குறேன் செல்லம் என்று கண்களை சிமிட்டி மகனுக்கு கேட்டுவிடாதவாறு ரகசியம் பேசினான். முறைக்க முயன்ற ரஞ்சனாவிற்கு சிரிப்புதான் வந்தது. கிழவனுக்கு வர வர கொழுப்பு ஓவராதான் இருக்கு என்று நொடிந்துவிட்டு அங்கிருந்து சென்றவளின் முகம் முழுவதும் மலர்ந்தே கிடந்தது. கணவனுடன் எப்படி வாழப்போகிறோமோ என்று அவள் பயந்த நாட்கள் எல்லாம் கனவோ என்று தோன்றியது. கணவன் அவளை நெருங்கும் வேளையில் கூட அவள் பயந்ததென்ன, நடுங்கியதென்ன? ஆனால் அவள் பயம் கொள்ளவே தேவையில்லை என்பது போல மென்மையாக அவளை கையாண்டான். மெல்ல மெல்ல அவளின் பயத்தை போக்கி அவள் முழுவதுமாக அவனுடையவளாக மாறிய வேளையில் அவனின் அண்மையில் கிறங்கித்தான் போனாள். சுட சுட தகித்து கிடந்த வேளையில் தென்றலாய் வருடி படபடவென்று மழையாய் பொழிந்து உஷ்ணத்தை குளிர்விப்பது போல மனைவியின் மனதையும் குளிர வைத்திருந்தான் பிரதாபன். ஆனாலும் கூட தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க ஏன் இவ்வளவு அவசரம் என்றும் தோன்ற அதற்கும் அவன் பதில் வைத்திருந்தான். இப்போவும் கூட உரிமைதான் காரணம் ரஞ்சுமா. நான் உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு, என் கூட வாழவும் ஆசை இருக்கு. ஆனால் அதே நேரம் உன்கிட்ட ஒரு தயக்கமும் இருக்கு. அந்த தயக்கம் உனக்கு தானா போகணும்னு நான் காத்திருந்தேன்னு வச்சுக்கோ. இன்னும் குடுகுடு கிழமை ஆகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் என்று கிண்டலாகச் சொன்னவனை அவன் கை வளைவில் இருந்தவள் மென்மையாக முறைத்தாள். உண்மைதானம்மா, உனக்கு என்ன 1% கூட பிடிக்கலன்னா கண்டிப்பா உரிமை எடுத்திருக்க மாட்டேன். பிடிச்சிருந்தும் தயக்கத்தினாலதான் நீ விலகி இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் சொல்லு? அவளிடமே நியாயம் கேட்டு வைத்தான். அவனின் நியாயம் நியாயமாக இருக்கும்போது எப்படி அவளால் மறுக்க முடியும்? இப்போ ஓகே தானே என்று அவள் காதில் ரகசியமாக கேட்டு வைத்தான். பதில் சொல்ல முடியாமல் அவன் கைகளுக்குள்ளேயே அடங்கிக் கொண்டாள். சிரித்து கொண்டவன், பதில் சொல்ல மாட்டியா? அப்போ இதுக்கு மட்டுமாவது பதில் சொல்லு. எப்படி தேருவேனா என்று அவளின் காது மடல்களில் உதடு உரச கேட்டான். என்னெல்லாம் கேட்குறீங்க என்று செல்ல கோவத்துடன் கேட்டவள் அவன் மார்பிலேயே அடித்தாள். என்று சிரிப்புடன் அவள் கைகளை பற்றி கொண்டவன், கண்டிப்பா இதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் ரஞ்சுமா, ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு பாரு என்று சற்று கவலையுடன் தான் கேட்டான். அவன் குரலில் இருந்த தீவிரமே அவன் விளையாடவில்லை,
உண்மையிலேயே கேட்கிறான் என்பது புரிந்தது. உங்களுக்கு 40 வயசு முடிஞ்சிருச்சுன்னு நீங்க ஒன்னும் என்கிட்ட பொய் சொல்லலையே. கணவன் மார்பில் ஆங்காங்கே இருந்த வெண்மை ரோமங்களை விரலால் சுழற்றிக் கொண்டே மெல்ல கேட்டாள் ரஞ்சனா. நான் ஏண்டாமா உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? அப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க என்று பட்டென்று சொன்னவள் அவன் மார்பிலேயே தன் முகத்தை மறைத்து கொண்டாள். தன் கேள்விக்கு மனைவி பதில் சொன்ன விதத்தில் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருந்தான் பிரதாபன். ரஞ்சுமா என்று காதலுடன் அழைத்தவன் தன்னுள் முகம் புதைத்திருந்தவளின் முகத்தை கைகளில் தாங்கி அவளின் இதழ்களில் அழுத்தமாக தன் அதரங்களை பதித்தான். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்வை இப்பொழுதுதான் நடந்தது போல எண்ணி சிரித்தபடி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா. அன்றைக்கு பிறகு இருவரின் நெருக்கமும் அதிகரித்திருந்தது. முக்கியமாக மனதளவில். பிரதாபன் மனைவியிடம் மனம் விட்டு நிறைய பேசினான். அவளையும் பேச வைத்தான். பிள்ளைகளுக்காக எதிர்காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்று பேசினர். பேச்சோடு மட்டும் நில்லாமல் இப்பொழுதே பிள்ளைகள் வருங்கால தேவைகளுக்காக தனி சேமிப்பு கணக்கை துவங்கியிருந்தான் பிரதாபன். அது ஒரு பக்கம் இருக்க வீட்டு வேலைகளிலும் முழுதாக பங்கெடுத்து கொண்டான். ரஞ்சனா வீட்டு வேலைகள் பார்த்து கொள்ளும்போது பிள்ளைகளை பிரதாபன் பார்த்து கொள்வான். ரஞ்சனா பிள்ளைகளை பார்த்து கொள்ளும் பொழுதில் பிரதாபன் வீட்டு வேலைகளை முழுதாக தன் கையில் எடுத்துக்கொள்வான். அவள் மறுத்தாலும் விடமாட்டான். இதோ இப்பொழுது கூட கணவன் பிள்ளைகளை பார்த்து கொள்வான் என்ற நிம்மதியுடன் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் எதிர்பாராத விதமாக பின்னாலிருந்து 2 கைகள் அவளை சுற்றி வளைத்தன. என்னங்க என்று அவள் அதிர, அப்ப என்ன சொல்லிட்டு வந்த நீ? நான் கிழவனா என்று முணுமுணுத்தவன் உதடுகளோ அவளின் கழுத்து வளைவை சோதனை செய்தன. ஏங்க, பிள்ளைங்க வந்துட போறாங்க. கூச்சமும் தயக்கமும் போட்டி போட கணவனின் கையில் இருந்து தன்னை விடுவிக்க முயன்றாள் ரஞ்சனா. கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த பாப்ஸை குளிக்க அனுப்பிட்டேன். கண்ணா குளிச்சுட்டு டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஜம்முன்னு விளையாடிக்கிட்டு இருக்கான். அதனால் பிள்ளைங்க இப்போ யாரும் வரமாட்டாங்க. நீ பதில் சொல்லு, நான் கிழவனா என்று கேட்டுக்கொண்டே அவனின் மீசை ரோமங்களை அவளின் வெற்று தோள்களில் உராய விட்டான். ஏங்க, ரஞ்சனா கூச்சத்துடன் சிலிர்க்க, சொல்லுங்க என்றான் பதிலுக்கு. சும்மா சொல்லிட்டேன் போதுமா, விடுங்க என்றாள். அப்படி வா வழிக்கு என்று அவன் மனைவியை விட்டு விலக, கிழவா என்று மீண்டும் கேலியாக முணுமுணுத்தாள். ஏய் என்று மீண்டும் அவன் மனைவியை சிறைப்பற்ற முயல, அப்பா என்று கத்திக்கொண்டே சரியாக அங்கே வந்தாள் ஹரிணி. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று மனைவியின் காதில் ரகசியமாக முணுமுணுத்து விட்டு விலகி நின்றான். அப்பா இங்கேயா இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் ஓகே தானப்பா என்று ஹரிணி கேட்க, ஆமாண்டா பாப்ஸ், ஓகேதான் என்றான் தகப்பன். அப்பாவும் மகளும் என்ன கூட்டு சதி செய்றீங்க என்று இடுப்பில் கையை வைத்து முறைத்தபடி கேட்டாள் ரஞ்சனா. கையால் வாயை மூடிக்கொண்டு சிரித்த ஹரிணி, அதெல்லாம் சீக்ரெட்மா இல்லப்பா என்றாள். ஆமாண்டா பாப்ஸ் என்று அவனும் தலையை ஆட்ட கணவன் மகள் இருவரையும் உஷ்ணமாக கண்களை உருட்டி பார்த்தாள் ரஞ்சனா. பாப்ஸ், நீ போய் உன் ஸ்கூல் பேக் எடுத்து வைடா, அப்பா இதோ வந்துடுறேன் என்று மகளை அனுப்பியவன் சூடாக பார்த்து கொண்டிருந்த மனைவியின் கன்னத்தை லேசாக வருடினான். இப்ப என்னவா என்று அவனின் கையை அவள் கோவத்துடன் தட்டிவிட முயல அவளின் முயற்சியை முறியடித்தபடி, இப்ப என்ன கோவம் என் ரஞ்சுமாக்கு? உனக்கு தெரியாத ரகசியம் ஒன்று என்கிட்ட இருக்குமாடா என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான். அதென்னவோ உண்மைதான். அவளுக்கு ஒளித்து மறைத்து அவன் எதுவும் செய்வதில்லை என்று தெரிந்தாலும் கூட முகத்தை உர் என்று தான் வைத்து கொண்டிருந்தாள். பாப்ஸ் இன்னைக்கு லீவ் போட பிளான் போட்டா ரஞ்சுமா. அதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா வீக்கெண்ட் பீச் ரெசார்ட் போலான்னு சொன்னேன். உடனே ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டா. இவ்வளோதான் விஷயம், போதுமா? இப்பவாவது கொஞ்சம் சிரியேன் என்று மனைவியின் நாடியை பிடித்து செல்லமாக கேட்டான். சிறு பையன் போல் கணவன் கெஞ்சியதை பார்க்கவே அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. மகளைப் போலவே வாயில் கையை வைத்து கலுக்கென்று சிரித்தாள். மனைவியின் சிரிப்பை ரசித்து பார்த்தவன் வாயிலிருந்த அவளின் கையை எடுத்துவிட்டு அவளின் இதழில் அவசர முத்தம் ஒன்றை வைத்தான். ஏங்க? ரஞ்சனா எதிர்பாராமல் திகைக்க, நான் போய் பிள்ளைங்களை பார்க்கறேன்டா ரஞ்சுமா என்று ஒன்றுமே நடக்காதது போல அங்கிருந்து சென்று விட்டான் பிரதாபன். அவன் முகத்தில் மகிழ்ச்சியின் ரேகைகள் உறைந்து போயிருந்தன. ரஞ்சனாவின் உதட்டினோரமாக புன்னகை முகிழ்ந்தே இருந்தது. செல்ல கோபம், சண்டை, சமாதானம்,
கெஞ்சல்களுடன் காலை வேலைகளை முடித்து பிள்ளைகளையும் கிளப்பி தாங்களும் வேலைக்குச் செல்ல கிளம்பியிருந்தனர். காலை உணவை உண்டு முடித்தபோதுதான் அன்று லதா வேலைக்கு வந்தார். அவரிடம் பரத்தை ஒப்படைத்துவிட்டு மகளை அழைத்து கொண்டு கிளம்பினர். ஹரிணியை பள்ளியில் விட்டு பிரதாபனும் ரஞ்சனாவும் வங்கியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். மகளை பள்ளியில் விடும் வரை அவனுடன் பேசிக்கொண்டே வந்த ரஞ்சனா இப்பொழுது இருக்கையில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு வந்தாள். அவளின் முகத்தில் சோர்வு தெரிந்தது. டயர்டா இருக்கா ரஞ்சுமா? இன்னைக்கு லதா வராம நீயே எல்லாத்தையும் செஞ்சதுல முடியலையோ என்று கவலையுடன் கேட்டான் பிரதாபன். கண்களை திறந்து கணவனை யோசனையுடன் பார்த்து சிரித்த ரஞ்சனா, அப்படிதான் போலங்க, எப்பவும் அவங்க ஹெல்ப் இருக்கும், அதனால வேலை டயர்டே தெரியாது. இன்னைக்கு நானா பார்த்ததுல சோர்ந்துட்டேன் போல என்றாள். நானும் உனக்கு ஹெல்ப் செஞ்சிருக்கணும், ஏன் தப்புதான் என்றான் குற்ற உணர்வுடன். நீங்க மட்டும் என்ன சும்மாவா இருந்தீங்க? பிள்ளைங்களை பார்த்துக்கவே கிளம்புற வரைக்கும் உங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. பரத்துக்கு இன்னைக்கு நீங்களே ஊட்டி விட்டுட்டீங்க. சும்மா இருந்த மாதிரி கவலைப்படுறத ஃபஸ்ட்டு விடுங்க என்று கணவனை மென்மையாக கடிந்து கொண்டாள். மனைவியின் உரிமையான அதட்டலில் சிரித்தாலும் கூட அவளின் உடல்நிலையை பற்றி கவலை அவனுக்கு இருக்கவே செய்தது. அவனின் கவலைக்கு ஏற்ப அன்று முழுவதும் வங்கியில் ரஞ்சனா சோர்வாகத்தான் இருந்தாள். மாலையில் வீடு திரும்பும் வேளையில் மனைவியின் வாடிய முகத்தை பார்த்தவன், காலையில விட ரொம்ப டல்லா இருக்க ரஞ்சுமா, உடம்புக்கு வேற ஏதாவது பண்ணுதா? எனக்கு தெரியாம மனசுல எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பெருசா எதையும் இழுத்து விட்டுக்காத, நான் தாங்க மாட்டேன் என்று படபடவென்று கவலையாக பேசினான் பிரதாபன். ரஞ்சனாவிற்கு தான் முன்னொரு நாள் மருத்துவமனையில் இருந்தபொழுது அவன் கடுமையுடன் பேசியது நினைவில் வந்தது. பிள்ளைங்களுக்காக உடல் நலத்தை கவனிச்சு கொள்ளக்கூடாதா? பிள்ளைங்களை விட்டு வந்து இப்படி படுத்திருக்கியே என்று கடுமையுடன் பேசியதற்கும் தற்போது அவளின் சோர்விற்கே அவளுக்கு ஏதோ என்று துடித்து போவதற்கும் உள்ள வேறுபாட்டை நினைத்து சிரிப்பு வந்தது. அதே நேரம் அன்று மூன்றாம் மனிதனாய் பார்த்த பிரதாபனுக்கும் இன்று அவளின் கணவனாக காதலுடன் அவளுக்காக துடித்த பிரதாபனுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசத்தை நினைத்து மனமும் முகமும் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. நான் எவ்வளோ டென்ஷனா இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க ரஞ்சுமா? ஒழுங்கா சொல்ல, எதையும் நினைச்சு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கியா என்று மீண்டும் கேட்டான். ரிலாக்ஸ்ங்க. எப்பொழுதும் அவன் சொல்லும் வார்த்தையை அவள் சொன்னாள். ரிலாக்ஸா எப்படி இருக்க? உன் உதடுதான் சிரிக்குது, ஆனா அவ்வளோ டயர்டா இருக்க. நீ இப்படி இருந்தா எனக்கு பயமா இருக்கு. நாம இப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்றான் முடிவாக. ஐயோ, எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? நிஜமா நான் இப்ப எதையும் நினைச்சு குழப்பிக்கல, சந்தோஷமாதான் இருக்கேன் என்றாள் சமாதானமாக. ஆனால் அவள் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளின் உடல்நிலை எந்த அளவுக்கு சீரியஸாக போகும் என்று அறிந்தவன் அல்லவா மருத்துவமனைக்கு போவதில் உறுதியாக இருந்தான். கணவனின் பிடிவாதத்தை பார்த்து ஏதோ யோசித்த ரஞ்சனா மருத்துவமனைக்கு செல்லலாம் என்றாள். லதாவிற்கு அழைத்து அன்று இருவரும் வீடு வர நேரமாகும் என்றும் அதுவரை பிள்ளைகளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றனர். மருத்துவமனையில் போன முறை ரஞ்சனாவிற்கு பார்த்த மருத்துவரை சந்திக்கலாம் என்று பிரதாபன் வரவேற்பு பெண்ணிடம் விசாரிக்கப் போக ரஞ்சனாவோ கணவனின் கையை பிடித்து தடுத்து வேறு மருத்துவரை பார்க்க வேண்டும் என்றாள். மகப்பேறு மருத்துவர் பெயரை சொன்ன மனைவியை வியந்து பார்த்தான் பிரதாபன். ரஞ்சுமா ஆவலுடன் அழைக்க, டவுட் இருக்கு, பார்த்துடலாம் என்றாள் புன்னகையுடன். இருவரும் சிறிது நேரத்தில் மருத்துவரை சென்று பார்த்திருந்தனர். ரஞ்சனாவின் சந்தேகம் சரிதான் என்பது போல அவள் கர்ப்பம் தரித்திருக்கும் நல்ல விஷயத்தை அவர்களிடம் மருத்துவர் பகிர்ந்து கொள்ள திளைத்த மகிழ்ச்சியுடன் மனைவியின் கையை பற்றி கொண்டாலும் கூட அவள் உடல்நிலையை பற்றி பயம் பிரதாபனுக்கு இருந்தது. அதை பற்றிய சந்தேகங்களை எல்லாம் விலாவரியாக அவன் மருத்துவரிடம் விசாரிக்க ரஞ்சனா அதற்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை பற்றி விசாரித்து இப்பொழுது எந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி மனதை அமைதியாக வைத்து கொண்டால் பெரிதாக கவலைப்பட ஒன்றும் இல்லை என்று மருத்துவர் சொன்ன பிறகே அமைதியானான். கணவன் தனக்காக ஒவ்வொன்றையும் விசாரித்து தெரிந்து கொள்வதை புன்னகை முகமாக பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா. மருத்துவரிடம் பேசிக்கொண்டே தற்செயலாக மனைவியின் முகத்தை பார்த்த பிரதாபனும் அவளின் புன்னகையில் பங்கெடுத்து கொண்டான். இருவரும் அதே மகிழ்ச்சியுடன் மருத்துவரிடம் பேசிவிட்டு வெளியே வந்தனர். காரில் ஏறி அமர்ந்ததும் மனைவியின் கையை பற்றி உதட்டில் ஒற்றிக்கொண்டான் பிரதாபன். உங்க ஆசை நிறைவேறிடுச்சு, சந்தோஷமா என்று புன்சிரிப்புடன் கேட்டாள் ரஞ்சனா. தேங்க்ஸ்டா ரஞ்சுமா,
என்று முனகியவன் முகத்தில் மகிழ்ச்சியும் இருந்தது, கவலையும் இருந்தது. அதை ஏன் இவ்ளோ கவலையோடு சொல்றீங்க என்று அவளும் கவலையுடன் கேட்க, உனக்கு ஹாப்பி தானே ரஞ்சுமா? என் ஆசைக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா என்ன என்று அவளின் முகத்தை கூர்ந்து பார்த்த வண்ணம் கேட்டான். என்ன இப்படி கேட்குறீங்க? நிஜமாவே எனக்கு சந்தோஷந்தான். பிள்ளைங்களோட வாழும்போது எனக்கு எவ்வளவோ பதட்டம், பயம், இது எல்லாமே இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லாத ஆக்கியிருக்கீங்க. எனக்காக பார்த்து பார்த்து செய்கிற உங்களுக்காக இதுவரை நான் எதுவுமே செஞ்சதில்லை. இப்போ உங்கள் வாரிசை கொடுக்க போகிறதுல எனக்கு சந்தோஷந்தான் என்றாள் புன்னகை முகமாக. தப்பா சொல்றடா ரஞ்சுமா. எனக்கு ஏற்கனவே நீ 2 வாரிசை கொடுத்துட்ட. இது 3வது. எனக்கு 3 பிள்ளைங்களும் ஒன்றுதான். அதை என்னைக்குமே நீ மறக்கக்கூடாது என்று பிரதாபன் கண்டிப்புடன் சொல்ல, மகிழ்ச்சியுடனே தலையை ஆட்டினாள் ரஞ்சனா. மனைவியின் பக்கம் மெதுவாக குனிந்த பிரதாபன், அவசியத்துக்கு அவசரப்படுறது தப்பில்லதானடா ரஞ்சுமா என்று அவளின் வயிற்றை சுட்டிக்காட்டி பிரதாபன் சிரிக்க, ஐயோ நீங்க இருக்கீங்களே என்று அவன் புஜத்தில் செல்லமாக அடித்தாள் ரஞ்சனா. நிறைந்த மனதுடன் இருவரும் வீடு சென்று சேர்ந்தனர். இந்த நல்ல விஷயத்தை முதலில் பிள்ளைகளிடம் தெரிவிக்க, ஹை, நம்ம வீட்டுக்கு இன்னொரு பாப்பா வரப்போகுது. இப்போ ஐயோ எப்போ எப்படி வரும்? அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி போச்சு? பாப்பாவா தம்பியா என்று குதித்தபடி ஆர்வத்துடன் கேள்விகளாக கேட்டு தள்ளினாள் ஹரிணி. பரத்திற்கு அவ்வளவு விவரம் புரியாததால் அக்காவுடன் சேர்ந்து ஐ பாப்பா பாப்பா என்று குதித்தான். லதாவும் விஷயம் தெரிந்து மகிழ்ந்தார். அடுத்ததாக நீலகண்டனுக்கு அழைத்து தகவலை தெரிவித்தான் பிரதாபன். சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம் என்ற மனிதர் கண்ணீர் விடவே ஆரம்பித்திருந்தார். அவரை சமாதானம் செய்து தேற்றவே பிரதாபனுக்கு போதும் போதும் என்றாகி போனது. ராமநாதனுக்கும் அவரின் மனைவி காஞ்சனாவிற்கும் தகவல் தெரிவித்து தங்கள் திருமணத்திற்கு சொன்னது போல அவர்களுக்கு அசைவ விருந்தே வைத்தான் பிரதாபன். அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கும் மகிழ்வுடன் இனிப்பு வழங்கினான். கணவனின் மகிழ்வைக் கண்டு தானும் மகிழ்ந்தாள் ரஞ்சனா. வேறு யாருக்கு சொல்வது என்று யோசனை வந்தபோது பிரதாபன் மனைவியின் முகத்தை கேள்வியுடன் பார்த்தான். அவனின் பார்வை புரியாத என்னங்க என்றாள். வேற யாருக்காவது சொல்ல பிரியப்படுறியா என்று கேட்டான். எனக்கு வேற யாருங்க இருக்கா சொல்ல என்று அவள் கேள்வி எழுப்பிய பிறகும் அவனின் பார்வை மாறவில்லை. இன்னும் என்னங்க? எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காது ரஞ்சுமா. ஏதாவது ஆசை இருந்தாலும் சொல்லு என்றான் மீண்டும். என்னங்க இது? எதுக்கு அதையே திரும்ப திரும்ப கேட்குறீங்க? ஒருவேளை மனோ அப்பா அம்மாவை சொல்றீங்களா? அவங்களுக்கும் எனக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே என்றாள். அவங்க இல்லடா என்றவன் லேசாக தயங்கி, உன்னோட அம்மா அப்பா என்று மெல்ல கேட்டவன், இந்த நேரத்தில் பொண்ணுங்க அம்மாவை தான் தேடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்றான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்தவங்க. செத்தவ எப்படிங்க சந்தோஷமான விஷயம் சொல்வா என்றவள் வாயை வேகமாக கையால் மூடினான். என்ன பேசுற நீ என்று அதட்டினான். நான் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு விரட்டி எங்களை மீறி ஒருத்தனை விரும்பிய நீ இனி எங்க பொண்ணே இல்லைன்னு சொன்னவங்க இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு தானே இருக்காங்க. மனோ இறந்த போது கூட தகவல் சொல்லிவிட்டேன். பொண்ணே இல்லையாமா, மருமகன் எங்கேருந்து வந்தான்னு கேட்டாங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரஞ்சனாவிற்கு மிகவும் முடியாமல் இருந்த அன்று தான் அழைத்த போதும் இதேதானே சொன்னார்கள் என்று நினைவு வந்தது பிரதாபனுக்கு. அவங்கள பொறுத்தவரை பெத்த பாசத்தையும் தாண்டி வரட்டு கௌரவம் மட்டும்தான் பெருசு. அவங்கள பற்றி இனி பேசவே வேண்டாங்க. இப்போ எனக்கு நீங்க இருக்கீங்க, நம்ம 3 பிள்ளைங்க இருக்காங்க, அது போதும் என்று வயிற்றில் கையை வைத்து சொல்ல, கண்டிப்பா ரஞ்சுமா, நாங்க இருக்கோம் உனக்கு என்று தானும் அவள் வயிற்றில் மென்மையாக விரல் வைத்து வருடினான். 3 வருடங்களுக்குப் பிறகு, அப்பா எனக்கு தான் போடணும் என்று 9 வயதே எட்டியிருந்த ஹரிணி குதித்து குதித்து கத்தினாள். நோப்பா, எனக்கு தான் போடணும் என்று 5ஆம் அகவையில் அடியெடுத்து வைத்திருந்த பரத்தும் அக்காவுடன் போட்டி போட்டு குதித்தான். பா எனக்கு என்று மழலையில் அக்கா அண்ணா போலவே குதிக்க நின்ற இடத்தில் இருந்தே குதிங்கால்களை மட்டும் தூக்கி தூக்கி கத்தினான் 2ஆம் வயதே தொட்டு இருந்த நிர்மல். பிரதாபன் ரஞ்சனாவின் 3ஆம் மகவு. 2ஆம் வயதில் அக்காவை பார்த்து பரத் எப்படி துருதுருப்பாக ஏதாவது செய்து கொண்டிருப்பானோ அதே போல இப்பொழுது அக்கா அண்ணாவின் பிரதிபலிப்பாயிருந்தான் நிர்மல்.
3 பிள்ளைகளுக்கும் நடுவில் பந்தை கையில் வைத்துக்கொண்டு யாருக்கு முதலில் போடலாம் என்ற தீவிர யோசனையில் இருந்தான் பிரதாபன். இந்த 3 வருடங்களில் அவனின் முகத்திலோ உடலிலோ பெரிதாக மாற்றம் எதுவும் இல்லை. அதே காதோர நரை, மீசையில் ஆங்காங்கே எட்டி பார்த்த வெள்ளி ரோமம் மட்டும்தான். முகம் கூட முன்பை விட சற்று இளமையாகத்தான் பிரதிபலித்தது. வயது ஏற ஏற வயோதிகன் ஆகாமல் இளமையாகிக் கொண்டிருந்தான் பிரதாபன். ரஞ்சனா சில நேரம் அதை கேலியாகவும் சொல்வதுண்டு. மனசு மகிழ்ச்சியிலையும் நிம்மதியான வாழ்க்கையிலையும் இளமையா உணரும்போது வயசெல்லாம் ஒரு பொருட்டே இல்லடா ரஞ்சுமா என்பான் பிரதாபன். ஆமாம், ரஞ்சனாவும் பிள்ளைகளும் அவனுக்கு இளமை உணர்வை தந்திருந்தனர். ரஞ்சனாவிற்கோ கணவனுடனான வாழ்க்கை அவ்வளவு மன அமைதியை தந்திருந்தது. அந்த அமைதி அவளின் வலிப்பு நோயையும் 3 வருடங்களில் அவளிடம் சிறிதும் எட்டி பார்க்க விடாமல் செய்திருந்தது. மனம் அதீத உளைச்சலுக்கு உள்ளாகும் போதுதானே அவளுக்கு பாதிப்பு வந்தது. இப்பொழுது மனம் மகிழ்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருக்க அவளை எந்தவித பாதிப்பும் அண்டவில்லை. இப்போது கணவனும் பிள்ளைகளும் அதே புதுச்சேரி ரிசார்ட் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்க புன்னகை முகமாக பார்த்தபடி தள்ளி நின்றிருந்தாள் ரஞ்சனா. இப்ப யாருக்கு பால் போடலாம் என்று பிரதாபன் கேட்க, எனக்கு 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 என்று 3 பிள்ளைகளும் ஒன்று போல் குதிக்க மூவரையும் யோசனையுடன் பார்த்துவிட்டு பந்தை தூக்கி போட்டான். ஹேய் என்றபடி பாலை பிடித்தவளோ ரஞ்சனா. போங்கப்பா, இது போங்காட்டம் என்று கையையும் காலையும் உதறியபடி ஹரிணி கத்த, ஆமா ஆமா என்று அண்ணனும் தம்பியும் எசைப்பாட்டு பாடினர். இப்போ அம்மாவும் நம்ம ஆட்டத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்களா என்று சொல்லி மனைவிக்கு கண்ணை காட்டினான். அவளும் புரிந்து கொண்டு பாலை ஹரிணி பக்கம் தூக்கி போட அவள் பரத் பக்கம் போட்டாள். பரத் நிர்மலுக்கு போட்டான். நிர்மல் பந்தை தூக்க முடியாமல் தூக்கி தந்தையின் பக்கம் போட முயல அவனுக்கு உதவியாக ஹரிணியும் பரத்தும் ஓடி வந்து கை கொடுக்க அந்த கை கொள்ளாத பாலை 3 பிள்ளைகளும் சேர்ந்து தந்தையின் பக்கம் போட்டனர். பிள்ளைகளின் ஒற்றுமையைக் கண்ட மகிழ்ச்சியுடன் பந்தை பிடித்தான் பிரதாபன். குடும்பமாக சிறிது நேரம் விளையாடியதும், நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன் என்று ரஞ்சனா கழன்று கொள்ள, 3 பேரும் சண்டை போடாம விளையாடணும், சரியா பாப்ஸ் என்று சொல்லிவிட்டு சில நொடிகளிலேயே பிரதாபனும் கழன்று கொண்டான். கணவன் தன்னை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தது போல சிரிப்புடன் அவனை பார்த்தபடி இருந்தாள் ரஞ்சனா. மனைவியின் புன்னகையை ரசித்தாலும், ஹோய் ரஞ்சுமா, என்ன சிரிப்பு என்று கேட்டபடி மனைவியின் அருகில் அமர்ந்தவன் தன் வலது கையை அவளை நோக்கி நீட்டினான். மறுநொடி அவன் கையின் மீது தன் கையை ரஞ்சனா வைக்க பொக்கிஷத்தை கைப்பற்றியது போல அவள் கையை தன் கைக்குள் அடக்கிக் கொண்டான் பிரதாபன். உனக்கு ஞாபகம் இருக்கா ரஞ்சுமா, இதே இடத்துல தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கையை நீட்டி உன் வாழ்க்கையோட என்னை பிணைச்சிக்கோன்னு ஆசையா சொன்னேன். ஆனால் அன்னைக்கு நீ ஷாக் ஆனது இன்னும் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு. அன்னைக்கு உன் கையை தரலனாலும் உன் வாழ்க்கையை கொடுக்க போகிறதுக்கு முன்னோடியா என்னை தேடி வந்து நின்ன. அன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? வறண்டு பாலைவனமாக போயிருந்த என் மனசில் பனித்துளி விழுந்தது போல குளிர்ந்து போனேன். அந்த குளிர்ச்சி கொஞ்சமும் குறையாம பனித்துளியை சுமக்கும் புல்லாய் என் மனசு சந்தோஷத்தில் கனத்து போயிருக்கு. எனக்கு சந்தோஷத்தையும் இந்த குளுமையும் கொடுத்தது நீதான் ரஞ்சுமா என்றவன் லேசாக குனிந்து மனைவியின் நெற்றியில் மென்மையாக தன் உதடுகளை ஒற்றி எடுத்தான். நீங்க சொன்னதையே நானும் சொல்லலாம்ல. என் வாழ்க்கையும் தான் பாலைவனமா மாறியிருந்தது. நீங்க தான் என் வாழ்க்கையில நுழைஞ்சு பனித்துளியா மாத்திருக்கீங்க. அன்னைக்கு உங்க கையை பிடிக்க நான் தயங்கியிருக்கலாம். ஆனா அதையெல்லாம் குறையா நினைக்காம நான் உங்க கையை பற்றின நாள் முதலா என் வாழ்க்கையை வண்ணமயமா மாத்திருக்கீங்க. நீங்க என் வாழ்க்கையில வரலன்னா எப்படி இருந்திருப்பேனோ, ஏன் இல்லாம கூட போயிருக்கலாம் என்றபோது மனைவியின் வாயை பொத்தி கண்டிப்புடன் பார்த்தான் பிரதாபன். அவன் கையை தன் உதட்டிலிருந்து எடுத்து விட்டவள், அப்ப இருந்த நிலைமைய சொன்னங்க. இப்போ உங்க அன்பு பனித்துளியில என் மனசு குளிர்ந்து போயிருக்கு என்றவள் கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அப்பா அம்மா, நானும் என்று 3 பிள்ளைகளும் ஓடி வந்து அவர்கள் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டனர். மூவரையும் சந்தோஷத்துடன் மடி தாங்கி அணைத்து தங்கள் மகவுகளை மனம் குளிர உச்சி முகர்ந்தனர். பாலையில் பனித்துளியைக் கண்ட
அத்தம்பதியர். நன்றி, வணக்கம்.